மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆலயம் புனித சவேரியார், புனித அருளானந்தர், புனித ஜோசப் வாஸ் என 3 புனிதர்களின் பாதம் பட்ட புண்ணிய பூமியான மற்றும் பல வரலாற்று பாரம்பரியங்களை தன்னகத்தே கொண்டுள்ள பிள்ளைத்தோப்பில் அமைந்துள்ள புனித சூசேப்பர் ஆலயம். தீபகற்ப இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க குமரி முனையிலிருந்து 25 கிலோமீட்டர் மேற்கே கடலோர பகுதியாய் அமைக்கப்பெற்று கிழக்கே ராஜாக்கமங்கலத்துறை, மேற்கே முட்டம்துறை, வடக்கே அடர்த்தியான தென்னந்தோப்பு, தெற்கே ஆர்ப்பரிக்கும் அரபிக்கடலை எல்லையாக கொண்டதே பிள்ளைத்தோப்பு. புனித தோமையார் காலத்திலிருந்தே குமரியில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தனர் என்று 1552ஆம் ஆண்டு இயேசு சபை அருட்சகோதரர் ஒருவர் எழுதிய கடிதத்திலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. 1604 ஜோவானி மரிய கம்போரி என்னும் இயேசு சபை அருட்பணியாளர் திருவிதாங்கூர் அரசனின் அவையில் வங்கி மேற்பார்வையாளர்களாக சிரியன் கிறிஸ்தவர்கள் பணிபுரிந்தனர் என்று அவரது நாள் குறிப்பேட்டில் குறிப்பிடுகின்றார். 1498ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் நாள் கேரளாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு வாஸ்கோடகாமா வந்தடைந்தார். 1517ஆம் ஆண்டு உயர் ஜாதியினர் அல்லாத பிற இனத்தவருக்கு போர்த்துகீசியர்கள் திருமுழுக்கு வழங்கினர். கடலோர மீனவர்களுக்கும் திருமுழுக்கு வழங்கப்பட்டது. 1535 முதல் 1537 வரை தென்கிழக்கு பகுதி கடலோர மீனவர்களுக்கு திருமுழுக்கு வழங்கப்பட்டது. கிபி 1544ஆம் ஆண்டு அப்போதைய கொச்சி மறைமாவட்ட முதன்மை அருள்பணியாளர் அருள்பணி மைக்கேல் வாஸ் என்பவர் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர். இவர் பிள்ளைத்தோப்பு பகுதிக்கு வந்து இங்கு வாழ்ந்த மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அச்சமயத்தில் களிமண்ணால் கட்டப்பட்ட பனை ஓலையால் வேயப்பட்ட மரியனை ஆலயம் இருந்து வந்துள்ளது. வடுகர் படையை புனித சவேரியார் பின்வாங்க செய்ததன் விளைவாக திருவிதாங்கூர் மன்னர் கடலோர மக்களை கிறிஸ்தவர்களாக்க புனித சவேரியாருக்கு அனுமதி அளித்தார். 1544ஆம் ஆண்டு புனித சவேரியார் பூவார் முதல் பள்ளம் வரை கடலோர கிராமங்களில் பயணித்து அங்குள்ள மக்களை கிறிஸ்தவத்தில் இணைத்தார். சவேரியாரின் வாழ்க்கை வரலாற்றில் இந்நிகழ்வு தி கிரேட் ஹார்வெஸ்ட் என்றும் 10,000 மீனவர்கள் கத்தோலிக்க திருமறையை தழுவியதாகவும் வரலாறு குறிப்பிடுகின்றது. டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியரிடமிருந்து கொச்சியை கைப்பற்றினர். டச்சுக்காரர்கள் கால்வினிய கொள்கையை பின்பற்றியவர்கள், கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக இருந்தவர்கள். எனவே இயேசு சபை குருக்களும் கிறிஸ்தவ மக்களும் பல இன்னல்களை சந்திக்க நேர்ந்தது. இந்நிலையில் இயேசு சபையினர் திருவிதாங்கூர் மன்னரின் அனுமதி பெற்று தங்கள் மலபார் மிஷன் தலைமையகத்தை தோப்பு எனப்படும் பிள்ளைத்தோப்பு பகுதிக்கு மாற்றினர். களிமண்ணால் கட்டப்பட்ட ஆலயம் மற்றும் இயேசு சபை கல்லூரியும் இங்கு இருந்தன. தமிழ்நாட்டின் முதல் மறைபரப்பு மையமாக பிள்ளைத்தோப்பு இருந்துள்ளது. புனித அருளானந்தரும் புனித ஜோசப் வாசும் இயேசு சபை மாநில தலைவரை பிள்ளைத்தோப்பில் சந்தித்து சில நாட்கள் இங்கு தங்கி மறைப்பணி செய்ததாக வரலாறு கூறுகிறது. கிபி 1682 வருஷம் அருட்பணி ஆண்ட்ரே ஃப்ரேயர் என்பவர் இயேசு சபை மறை மாநில தலைவராக பிள்ளைத்தோப்புல பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவருடைய மேற்பார்வையில் இயங்கிய மதுரை மறைபரப்பு தளத்திற்காக பணியாற்ற புனித அருளானந்தர் வந்தாரு. அப்போது அவர் பிள்ளைத்தோப்புல இருந்த இயேசு சபை இல்லத்துல கொஞ்ச நாள் தங்கி அருட்பணி ஆண்ட்ரே ஃப்ரேயர் அவரோட மதுரை மறைபரப்பு தளத்துல அவர் செய்ய போகும் பணிகளை குறித்து ஆலோசிச்சாங்க. கிபி 1686 வருஷம் ஜூலை மாசத்துல மரவ நாட்டு பகுதிகளில் உள்ள
ஏறத்தாழ 2000 மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் புனித அருளானந்தர். தன்னுடைய அனுமதி இல்லாம மறைபரப்பு பணி செஞ்சதற்காக சேதுபதி மன்னருடைய அமைச்சர் குமரப்ப பிள்ளை புனித அருளானந்தரையும் அவருடைய 6 சீடர்களையும் கைது செஞ்சு ராத்திரி முழுசும் மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க. மறுநாள் நீர்வது எனப்படும் தண்டனையா அவங்கள தண்ணி இறைக்கிற கப்பியில தலைகீழா கெட்டி நீருக்குள்ள அமுக்கி எடுத்தாங்க. இதனால அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. அந்த சித்திரவதைக்கு பின்னு எல்லாரையும் பாகநீரிக்கு கொண்டு வந்தாங்க. அங்கு புனித அருளானந்தரின் அங்கிய கழற்றிட்டு அவரை சுடுகின்ற பாறை மீது உருட்டி விட்டாங்க. இதனால புனித அருளானந்தருக்கு உடல் முழுதும் காயங்கள் ஏற்பட்டுச்சு. அதன் பின் சேதுபதி மன்னர் அவங்க யாரும் அவருடைய அனுமதி இல்லாம மறைபரப்பு பணி செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கை அனுப்பினாரு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட இயேசு சபை தலைவர் புனித அருளானந்தரை பிள்ளைத்தோப்புக்கு அழைச்சாரு. பல சித்திரவதைகளால் காயமடைஞ்சிருந்த புனித அருளானந்தரின் உடல்நிலை பிள்ளைத்தோப்புக்கு வந்து 1 மாசத்துல தேறிச்சு. அதன் பின் புனித அருளானந்தர் மலபார் மறை மாநிலத்தின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசு சபை தலைவரை சந்திப்பதற்காக போர்த்துகல் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு போர்த்துகல் நாட்டின் அரண்மனைகளை விட மரவ நாட்டின் காடுகளையே விரும்புகிறேன்னு சொல்லிட்டு 7 இளம் குருக்களுடன் புனித அருளானந்தர் இந்தியாவுக்கு வந்தார். கோவாவில் பிறந்த ஜோசப் வாஸ் டச்சு நாட்டவரின் ஆளுகையின் கீழ் வந்த இலங்கைக்கு சென்று மறைப்பணி ஆற்ற விரும்பினார். டச்சுக்காரர்கள் கால்வினிய கொள்கையை பின்பற்றியவர்கள், கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக இருந்தவர்கள். அந்நாட்களில் இலங்கை செல்ல வேண்டுமானால் தூத்துக்குடியில் உள்ள டச்சு ஆளுநரிடம் அனுமதி பெற்று அங்கிருந்து பாய்மர கப்பல் மூலமாக செல்ல வேண்டும். எனவே ஜோசப் வாஸ் கோவாவில் இருந்து கொச்சிக்கு வந்தார். சில நாட்கள் அங்கு தங்கிவிட்டு தென்னகத்தின் கத்தோலிக்க மறைபரப்பின் இதயமாக திகழ்ந்த தோப்பு எனப்படும் பிள்ளைத்தோப்பு பகுதிக்கு வந்தார். டச்சு அரசாங்கத்தின் கண்களில் படாமல் எப்படி இலங்கை சென்று அடையலாம் என இயேசு சபை மாநில தலைவர் ஆண்ட்ரே பிரேயரிடம் ஆலோசனை நடத்தினார். அதன்படி ஒரு வறுமையான கூலிக்காரன் போல உருமாறி உடை அணிந்து தூத்துக்குடி வந்தடைந்தார். அங்கிருந்து 1687ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஒரு பாய்மர கப்பலில் இலங்கைக்கு பயணமானார். அங்கு சிங்கள தமிழ் மக்களுக்கு கிறிஸ்தவ மறையை போதித்தார். திரவை இவரை 2015 புனிதராக அறிவித்தது. இந்த புனிதரின் பாதம் பட்ட புண்ணிய பூமியாக பிள்ளைத்தோப்பு திகழ்கிறது. பிள்ளைத்தோப்பில் ஆலயம் உருவான வரலாறு. மீனவர்களை தொடர்ந்து உள்நாட்டு பகுதியில் இருந்த விவசாய குடிகள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றனர். இதனை விரும்பாத சிலர் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறுவதன் மூலம் ஆங்கிலேயே கிழக்கு இந்திய கம்பெனி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை கைப்பற்றிவிடும் என்று திருவிதாங்கூர் மன்னரிடம் இயேசு சபையினர் பற்றிய தவறான தகவலை தந்தனர். திருவிதாங்கூர் மன்னரால் 1705ஆம் ஆண்டு பிள்ளைத்தோப்பில் இருந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. அதன் பிறகு 11 ஆண்டுகள் கழித்து இயேசு சபை அருள்பணியாளர் அருள்பணி வெய்ஸ் என்பவர் 1716ஆம் ஆண்டு பிள்ளைத்தோப்பில் சிற்றாலயம் எழுப்பினார். 1845ஆம் ஆண்டு கொல்லம் மறைமாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதுவரை மறைபரப்பு மையமாக விளங்கிய பிள்ளைத்தோப்பு 1847ஆம் ஆண்டு தனிப்பங்காக அறிவிக்கப்பட்டது. கடியப்பட்டணம், முட்டம் உட்பட 6 கிராமங்கள் உள்ளடக்கிய பிள்ளைத்தோப்பு பங்கு உருவானது. 1898ஆம் ஆண்டு தற்போதைய ஆலயம் கட்டப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டது. பேரலையால் சேதமடைந்த ஆலயம் 2007ஆம் ஆண்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. மீண்டும் 2022 டிசம்பர் 21 புதனன்று பெரும் பொருட்செலவில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆலயத்தின் பீடம் கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு நசரீன் சுசை அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. தாயினும் சீரந்த எம் தந்தையே, தவமாக வாழ்வையே தந்தாயே. தாயினும் சீரந்த எம் தந்தையே, தவமாக வாழ்வையே தந்தாயே. மரியாவின் அன்பு துணையாளரே,
மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆலயத்தின் பீடமானது அழகுற அமைந்துள்ளது. பீடத்தின் நடுநாயகமாக நற்கருணை பேழையும் அதற்கு மேல் இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும் அமைந்துள்ளது. பீடத்தின் உட்புறம் வலது பக்கத்தில் புனித சூசேப்பரின் சுரூபமும் இடது பக்கத்தில் அன்னையின் சுரூபமும் அமைந்துள்ளது. பீடத்தின் வெளிப்புறம் வலது பக்கத்தில் இடைவிடா சகாய அன்னையின் சுரூபம் மற்றும் அமலோற்பவ அன்னையின் சுரூபமும் இடது பக்கத்தில் குழந்தை இயேசு மற்றும் கார்மல் அன்னையின் சுரூபமும் அமைந்துள்ளது. பீடத்தின் முன்புறம் மக்களின் வணக்கத்திற்காக புனித சூசேப்பரின் சுரூபமும் பாத்திமா அன்னையின் சுரூபமும் அமைக்கப்பட்டுள்ளது. 1916 ஆண்டு பிள்ளைத்தோப்பு பங்கின் கிளை பங்கான கடியப்பட்டினம் தனி பங்காக உயர்த்தப்பட்டது. 1929 ஆண்டு ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை முட்டம் சகல புனிதர்களின் ஆலயமானது தனி பங்காக உயர்த்தப்பட்டது. 2010 ஆண்டு அழிக்கால் புனித அன்னை மரியாளின் ஆலயமானது தனி பங்காக உயர்த்தப்பட்டது. பிள்ளைத்தோப்பு பங்கு புனித சூசேப்பர் ஆலய குடும்ப விழாவானது 10 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் மாதம் கடைசி வெள்ளி முதல் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை திருவிழாவானது சிறப்பிக்கப்படுகிறது. இந்த 10 நாட்களையும் 4 அன்பிய மண்டலங்கள், பக்த சபை ஒருங்கிணையம், மறைக்கல்வி மன்றம், விசைப்படகு மற்றும் உரிமையாளர்கள், வெளிநாடு வாழ் இறைமக்கள், பங்கு அருட்பணி பேரவை, மறைக்கல்வி மன்றம் ஆகியோர்கள் சிறப்பிக்கின்றனர். விழாவின் 9ஆம் நாள் மாலை ஆராதனை முடிந்த பிறகு ஊர் சுற்றி தேர்ப்பவனி நடைபெறுகிறது. மே 1ஆம் நாள் அன்று சூசேப்பருடைய தொழிலாளர் தினம் என்பதால் அன்றைய நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆலயத்தின் வெளிப்புறம் வலது பக்கத்தில் லூர்து அன்னையின் அழகிய கெபியானது அமைந்துள்ளது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் இந்த கெபியானது அருட்பணி ஜெரோம் பெர்னாண்டோ அவர்களின் காலத்தில் முட்டம் பங்கை சார்ந்த திரு அந்தோணியப்பன் அவர்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்டு 1972 ஆண்டு பிப்ரவரி 11 அர்ச்சிக்கப்பட்டது. எங்கள் ஆலயத்தில் 3 மணிகள் உள்ளன. இந்த மணிகள் 1912 மே 11ஆம் தேதி நிறுவப்பட்டது. அன்று இந்த பங்கு தளத்தில் உள்ள பங்கு தந்தை பெரேரா அவர்களுடைய சீரிய முயற்சியிலும், அன்று கொல்லம் மறை மாவட்ட ஆயர் மேதகு அலேசியஸ் மரிய பென்சிகர் அவர்களுடைய சீரிய முயற்சியிலும் இந்த மணிகள் நிறுவப்பட்டன. மணிகள் பெல்ஜியத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவை. இந்த மணிகளில் 3 ஓசைகள் உண்டு. 3ம் ஒவ்வொரு ஓசையும் ஒவ்வொரு விதமாக இங்கு ஒலிக்கப்படுகிறது. திருவிழா நாட்களில் அந்த 3 மணிகளும், மற்ற நாட்களில் 1 மணியும் அடிக்கப்படும். மேலும் இந்த மணிகள் 2024ஆம் ஆண்டு அதில் அதிக சத்தமுள்ள ஒரு மணியானது பழுது ஏற்பட்டு அது மீண்டும் இறக்கப்பட்டு புதிதாக மணி சரி செய்யப்பட்டு மீண்டும் அமர்த்தப்பட்டது. இப்பொழுது இந்த 3 மணிகளும் எங்கள் ஆலயத்தில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. எங்கள் ஆலயத்தில் சிலுவை பாதை அந்த ஓவியங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. பல நூற்றாண்டு பழக்கப்பட்ட அந்த ஓவியமானது கண்ணாடி ஃப்ரேம் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓவியத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் இன்று வரை எந்தவித மாற்றமுமின்றி ஒழுங்காக அழகாக சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றது. இது இந்த கோவிலில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு காரியமாக கருதப்படுகிறது. பழந்தமிழர்களின் மரபான எல்லைச்சாமிகளைப் போலவே ஊரை சுற்றிலும் 5 குருசடிகள் அமைந்துள்ளன. பிள்ளைத்தோப்பு பங்கனுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேலத்துறையில் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நோயிலிருந்து குணம் பெற்றதுக்காக அவங்க நேர்ச்சை கடனாக ஒரு சின்ன குடிசை மாதிரி கட்டி அதில் விளக்கு ஏற்றிட்டு வந்திருக்காங்க. விளக்கு மட்டும். ஆனால் அது காலப்போக்கில் அப்படியே அதே பகுதியில் 1970 புனித மிக்கேல் அதிதூதருக்கான ஒரு குருசடி கட்டி எழுப்பப்பட்டது. அது மிக சிறப்பாக அந்த வழிபாடுகள்லாம் யோமாலை போன்ற வழிபாடுகள்லாம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் சுனாமி வந்த நேரத்தில் 2004 சுனாமி வந்த பிறகு அந்த பகுதியில்
திருப்பியும் அதை புதுப்பிச்சு அந்த அந்த குருசடியை புதுப்பிச்சு பக்கத்தில் ஒரு ஸ்டேஜும் கட்டி அது பக்கத்தில் ஒரு ரூமும் கட்டி அப்படி அது வந்து சில நேரத்தில் திருவிழா வழிபாடுகள்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சது. இப்போ காலப்போக்கில் என்ன செய்திருக்கோம்னு சொன்னால் 2022 கடற்கரை பகுதியில் என்ன பண்ணியிருக்கோம்னா மிக்கேல் எழுதுவதற்கான ஒரு குருசடி பெரிதாக கட்டி எழுப்பப்பட்டு அது சிறப்பாக நடைமுறையில் இருந்து வருது. மிக்கேல் செம்மனசு குருசடியில் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் 3 நாள் விழா நடைபெறும். ஒரு கொடியேற்றம், அதை தொடர்ந்து அடுத்த நாள் வேஸ்பிரஸ், அதுக்கப்புறம் திருப்பலி, அடுத்த நாள் விழா திருப்பலி என்ற அளவில் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்தில் அந்த விழா நடக்கும். பிள்ளைத்தோப்பு பங்கின் ஊரின் மத்தியில் மேலத்துறை பகுதியில் நடுவில் அமைந்துள்ளது எங்களது லேனாள் குருசடி. இந்த குருசடியானது 100 ஆண்டிற்கு மேலாக பழமை வாய்ந்த குருசடி. இந்த குருசடியில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் பேய் பிடித்தவர்களும் தங்கி குணமடைந்து வந்ததாக வரலாறுகள் உண்டு. இந்த குருசடி சுனாமியின் போது முற்றிலும் பாதிக்கப்பட்டு இப்போது புதுப்பிக்கப்பட்டு மாலை நேர ஜெப வழிபாட்டிற்கும் ஆன்மீக வழிபாட்டிற்குமாக பயன்படுத்தி வருகிறோம். பிள்ளைத்தோப்பு பங்கு புனித அந்தோனியார் குருசடி 1912ஆம் ஆண்டு மண்ணால் உருவாக்கப்பட்டது. இந்த குருசடியில நிறைய புதுமைகள்லாம் நடந்தது. அதனால நேர்ச்சை செலுத்துவதற்கு நிறைய மக்கள் வந்தாங்க. அதனால இந்த குருசடியை சாவடியாக மாற்றினாங்க. சின்ன குடிசை மாதிரி அமைக்கப்பட்டிருந்த குருசடியாக இருந்தது. 30/5/1992ஆம் ஆண்டு இந்த குருசடி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டது. முதல் தளத்தில் அந்தோனியாரும் 2ஆம் தளத்தில் குழந்தை இயேசுவும் வைக்கப்பட்டிருந்தாங்க. இதன் பிறகு இந்த குருசடியில பார்த்தீங்கன்னா குருத்து ஞாயிறு அன்று கஞ்சி கொடுக்குறாங்க. அந்த கஞ்சி குடிப்பதற்காக பல ஊர்களிலிருந்து மக்கள் வந்து அந்த கஞ்சை வந்து பருகிறாங்க. 1992ஆம் ஆண்டு இந்த குருசடி மீண்டும் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது. சுனாமி வந்ததுக்கு பிறகு இந்த குருசடி பழையபடியும் இடிக்கப்பட்டு 3 தளமாக கட்டப்பட்டது. முதல் தளத்தில் அந்தோனியாரும், 2ஆம் தளத்தில் சகாய மாதாவும், 3ஆம் தளத்தில் குழந்தை இயேசுவும் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த குருசடியில ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் திருவிழா எடுக்கிறாங்க. 2004 சுனாமிக்கு பிறகு 2007 புனித வளனார் பகுதி பேரை கொண்ட குடியிருப்பாக நாங்கள் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 2014 ஓலை குடிசை கட்டி அதில் நாங்கள் மாதா சிறுவத்தை வைத்து வழிபட்டு வந்தோம். 2014 புதிய குருசடியாக உருவாக்கப்பட்டு அதில் கலையரங்கமும் கொடி மரமும் தடுப்பு சுவரும் கட்டி எழுப்பியுள்ளோம். புனித திருச்சிலுவை நாதர் குருசடி சுமார் 125 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த குருசடி பிள்ளைத்தோப்பு ஊரின் எல்லையில் அமைந்துள்ளது. மக்கள் நாள்தோறும் மெழுகுவர்த்திகள் ஏற்றி ஜெபித்து வருகின்றனர். ஆயிரத்தி 1920 ஜனவரி 8 வியாழனன்று பிள்ளைத்தோப்பு பங்கு மக்களும் அன்றைய பங்கு தந்தை ஃபாதர் பெரேரா அவர்களும் சேர்ந்து கொல்லம் மறைமாவட்ட ஆயர் மேதகு பென்சிகரிடம் பலமுறை விண்ணப்பித்த பொழுது அவர் எழுத்து மூலமாக கொடிமரம் கட்டுவதற்கு அனுமதி தந்துள்ளார். அந்த கொடிமரம் கட்டுவதற்கு மொத்த செலவு 300 ரூபாய் ஆனது. பிள்ளைத்தோப்பு பங்கு ஒரு பாரம்பரியமிக்க பங்கு மட்டுமல்ல, 3 புனிதர்களுடைய காலடிப்பட்ட ஒரு பங்கு. சவேரியார், புனித அருளானந்தர் என்று அழைக்கப்படுகிற ஜான் பிரிட்டோ, புனித ஜோசப் வாஸ், இந்த 3 புனிதர்களும் இங்கே காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய முப்பெரு விழா நடைபெற்ற 2022ஆம் ஆண்டில் 23ஆம் ஆண்டில் இதை பற்றி அன்றைக்கு இருந்த பங்கு அருள்பணி பேரவை யோசித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு வரலாற்று பூங்கா ஒன்று அமைக்க வேண்டும். இந்த 3 புனிதர்களையும் முக்கியத்துவப்படுத்துகிற வகையில் கட்டாயம் இங்கே ஒரு வரலாற்று பூங்கா அமைக்க வேண்டும். வருகிறவர்கள் போகிறவர்கள் இந்த பகுதியில் வர்றவங்கெல்லாம் இந்த பங்கினுடைய அந்த புனிதர்கள் பாதம் பட்டு அந்த விஷயத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக
அந்த பூங்கா அமைக்கப்பட்டது. மிக சிறப்பாக அந்த பூங்கா அமைக்கப்பட்டு அது ஆயரவர்களால் அது திறந்து வைக்கப்பட்டது. பங்கின் முப்பெரும் விழாவினை முன்னிட்டு பிள்ளைத்தோப்பின் வரலாற்றை சித்தரிக்கும் விதமாக வரலாற்று பூங்கா ஆலயத்தின் வெளியில் வலது பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் புனித சவேரியார், புனித அருளானந்தர், புனித ஜோசப் வாஸ் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் கல்வெட்டுகளில் மக்கள் அனைவருக்கு புரியும் வண்ணம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் செதுக்கப்பட்டுள்ளன. புனித சூசையப்பரின் பாதுகாவலில் 618 குடும்பங்களும் 26 அன்பியங்களாக 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எம் பங்கின் சிறப்பம்சமாக திரு அவையில் பணியாற்ற மண்ணின் மைந்தர்களாக 12 அருள் பணியாளர்களும் 18 அருள் சகோதரிகளும் 3 அருள் சகோதரர்களையும் கொடுத்துள்ளது. அதிலும் சிறப்பாக கோவை மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் அக்யூனாஸ் அவர்களை திரு அவைக்கு கொடுத்த பெருமை எம் பிள்ளைத்தோப்பு பங்கு சமூகத்தை சாரும். எம் பிள்ளைத்தோப்பு பங்கு சமூகத்தில் கிறிஸ்தவம் வேரூன்றி 482 ஆண்டுகள் கடந்து இறை நம்பிக்கையில் மக்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். புனித சவேரியார், புனித அருளானந்தர், புனித ஜோசப் வாஸ் ஆகிய 3 மாபெரும் புனிதர்களுடைய பாதம்பட்ட இந்த புண்ணிய பூமியாம் பிள்ளைத்தோப்பு புனித சூசையப்பர் ஆலயத்திற்கு நீங்களும் வாருங்கள், இறை ஆசீர் பெறுங்கள். காக்கும் கடவுள் என்றும் நம்மோடு. நாகர்கோயில் புறநகர் பேருந்து நிலையமான வடசேரியிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலும், புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், அருகிலுள்ள விமான நிலையமான திருவனந்தபுரத்திலிருந்து 72 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பிள்ளைத்தோப்பு புனித சூசையப்பர் ஆலயம். கிறிஸ்தவம் பிள்ளைத்தோப்பில் வேரூன்றி 482 ஆண்டுகளையும், பிள்ளைத்தோப்பு பங்கு அதிகாரப்பூர்வமாக உருவாகி 177 ஆண்டுகளையும், தற்போது உள்ள ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டு 127 ஆண்டுகளையும் கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது பிள்ளைத்தோப்பு. புனித சவேரியார், புனித அருளானந்தர், புனித ஜோசப் வாஸ் என 3 புனிதர்களின் பாதப்பட்ட புண்ணிய பூமியான பிள்ளைத்தோப்பு புனித சூசையப்பர் ஆலயத்திற்கு நீங்களும் வாருங்கள், இறையாசீர் பெற்று செல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மரியாவின் அன்பு துணையாளரே, இயேசுவை மனிதத்தில் வளர்த்தவரே, இன்னல் நாங்கள் தேடி வந்தோம், இன்புற வாழ நாடி வந்தோம், தந்தையே புனித யோசேப்பே. கனிவான
சிறந்த